மை சேனல். நான் உங்கள் ஜெகீஷ். இது ராதா இ-சேவை மையம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ChatGPT எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் எப்படி நம்ம ஒரு இமேஜை கொடுத்து ஒரு ப்ராம்ப்டை ரெடி பண்ணது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ChatGPT ஓப்பன் பண்ணியாச்சு. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் என்னென்னா, இந்த சேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கேலரியில் போய் ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணணும். அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோ வேணுமோ எது வேணுமோ அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பைக் போஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பைக் போஸ்ட்டில் எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும், ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். இதில் என்ன கொடுக்கணும்னா, ஜெனரேட் எ டீட்டெயில் ப்ராம்ப்ட் ஃபார் திஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக, அதாவது இந்த ப்ராம்ப்டில் என்னதான் இருக்கோ, என்ன பைக் இருக்கோ அவ்வளோத்துக்குமே ஒரு இது வந்துடும். அதாவது நீங்கள் என்ன பேண்ட் போட்டிருங்க, என்ன செப்பல் போட்டிருங்க, எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ராம்ப்ட் வந்துட்டு இதில் கீழே ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு எந்த ஃபோட்டோ, அதாவது உங்கள் ஃபேஸ் ஃபோட்டோ கிளியராக இருக்கணும். அது கிளியரானா ரொம்ப கிளியராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம கேலரியில் போய் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஃபோட்டோவுமே நான் ChatGPTயில் தான் பண்ணேன். என் ஃபேஸ் அவ்வளோ கிளியராக வந்துச்சு. அதனால் இப்போ இந்த ஃபோட்டோவை கொடுத்து கீழே நம்ம அந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ணதை கொடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் என்னென்னா, இதை டீட்டெயில் ஏஐ ப்ராம்ப்ட் ஜெனரேட்டர்னு இருக்கும், அதை எரேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா கீழே எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்கணும். அதாவது எக்ஸாக்ட்லி சேம் ஃபேஷியல் ஃபீச்சர் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு நான் கொடுத்துருக்க முகம் அதே வடிவமைப்பில் அதே மாதிரி வேணும்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான் இதில் இது. இப்போ நம்ம இதை ஜென்ரேட் பண்ணதுக்காண்டி இதில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அப்பர் ஏரோ மார்க், இந்த ஏரோ மார்க்கை கொடுப்போம். பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் இமேஜ், இது உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 2 to 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆனோடனே நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக ஒரு இமேஜ் வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கூட எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இருக்கும். நம்ம என்ன பைக் கொடுத்தோமோ அது கூட அழகாக வந்துட்டு. அதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம்ல, ராயல் என்ஃபீல்டு, நீங்கள் என்ன பைக்னாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் எது சேஞ்சஸ் பண்ணனாலும் இதில் போய் இப்படி கொடுத்தீங்கன்னா எடிட் அப்படின்னு கேட்கும். எடிட் கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னாலுமே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உடனே சொல்லுவாங்க ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராம்ப்ட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த இமேஜை அப்படி டவுன்லோட் பண்ணணும். இல்லைனா அந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாவது ChatGPTயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ப்ராம்ப்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் எல்லாத்தையும் போய் ப்ராம்ப்ட் வேணும்னு எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காதுங்க. பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இ-சேவை சம்மந்தமாட்டு எது வீடியோ வேணுனாலும், டெக்னாலஜி சம்மந்தமாட்டு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.